சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் சந்தாரணி. ஓகே, நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கட வீட்டை தான் நிக்கிறோம். ரோசாயினியை பார்க்கவே ஒரு சந்தோஷமா ஒரு கலைகளை பண்ணிக்கிறேன். சரியான கல்யாணம். நல்ல பெம்பதான் நிற்கிறான். அவங்களுக்கு பிறந்த நாள் என்ன? ஆமா, பிறந்த நாள். அப்போ இன்றைக்கு சமையலோ இன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு நாங்கள் யார் யாரை கூப்பிட்டுருக்கோம். இன்றைக்கு ஏன்னா சாப்பாடு டைமுக்கு அப்போ யார் வந்திருக்கிறோம்ன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பிறந்தநாளுக்கு என்ன சமைச்சிருக்கிறோன்றதை அடுத்தானே விடுவேன். சாப்பிடத்தானே போகிறோம். பார்ப்போம். அதோட எங்களோட யூடியூப் பயணத்தில் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்ன அதுக்கு நாங்களோட ரோசானியோட பிறந்த நாள் இவ்வளோ நாளுமே நாங்கள் தான் கேக்கை வெட்டி நாங்கள் தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ரோசானிக்குரிய விருப்பமான ஆக்கள் அந்த நாள் அப்படி நல்ல ஒரு ஒற்றுமை தானே. முதல் நாள் செல்ல கிளிய பார்க்கு அங்கால 2ஆம் நாள் ரோசாயினிக்கு. ஆனால் உண்மையில் உங்களோட பிறந்த நாளை மறக்கல. அது என்ன காரணம்னு சொன்னால் சரி, உண்மையாக இப்போ நான் இல்லாத காலத்தில் கூட சொல்லி கருதி செய்திகள் செல்றாங்க இருந்தால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதுதான் போச்சு. வெளிநாடு போறீங்கள் போல. தனியாக விட மாட்டோம். சரி, அப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். என்னுடைய பிறந்த நாளுக்கு யார் வந்திருக்கிறதே என்ன சாப்பாடுன்ற சொல்லி நாங்கள் போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேணா பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஹோலில் வந்துட்டு வேலை சாப்பிட்றாங்க எல்லாம் ரெடியாக பாருங்க. பிறந்த நாளுக்கு யாரும் வந்திருக்கணும், மாமா வந்திருக்கணும், மாமி வந்திருக்கணும். பாருங்கோ, மாமி எல்லாம் தெரியும் தானே எங்களுக்கு. அம்மா கொஞ்சம் வடிவாக இருக்கணும் போல. பிறந்த நாள் வலிக்கிட்டு வந்திருக்கணும்மா. ஆனால் வெயில் தானே நான் வரைக்க சரியான வெயில். ஆனால் இந்த வெயிலுக்கையும் எப்படியா பிறந்த நாளுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்ப எல்லாருக்கும் வந்து சாப்பாடை கொடுத்தா தான் ஒரு கதையும் இனி வரும். அப்ப நாங்க சாப்பிடுவோம். எடுத்து கொண்டு வாங்க. அங்க அப்பாவும் இருக்கிறேன். அப்பா காட்டுங்க. ஆனால் எல்லாரும் சரியாக களைச்சி போய் தான் வந்திருப்பேன். ஏன்னா மத்தியான டைம் தானே, சாப்பிட்ற டைம். பசி ஒரு பக்கம். ஜெரோமிக்கு பசியா? ஆள் நித்துறேன். இவ்வளோ நேரம் மூடி ஆடி ஆள் தெரிஞ்சு விளையாடி சாப்பாடு கவனிக்க போறா பாருங்க. சமையல் எல்லாம் இன்றைக்கு வேற லெவலில் சமைச்சிருப்பேன். நம்ம என்ன சட்டப்படியா அம்மா வராங்க. அம்மா பாருங்க.
பிரேக் அடிக்குது வந்துடலாம் எனக்கு உழைப்பு முன்னுக்கு நிற்குது போல அப்படிங்க ஆமாம் சாப்பாடு வேணும் இது பிறந்த நாள் பிள்ளைய கொடுக்கல பிறந்த நாள் காராளு நான் சாப்பிட மாட்டேன். முதல் சரி, இல்லைன்னா முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் அப்ப ஜோவன் சாப்பிடலையே. ஆளுக்கு சாப்பாடு அதே இல்லை, இல்லை. பிறந்த நாள்ல சாப்பிடக்கூடாது. அதுதான் அம்மா சொல்றதான் இப்படி. குட்டி கதை எடுத்துட்டு வா. ஜெரம் இறாங்க சாப்பிடட்டும் சாப்பாடு பிள்ளைங்க ஓ சரி, வாங்க என்ன சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு ஃபோன் நம்பர் கிட்ட எடுங்க பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி கறி என்ன கோழி இறைச்சி கறி, கத்தரிக்காய் பொரிச்சு கறி, பருப்பு வெள்ளைக்கறி, முட்டை, சோறு. அப்ப இதான் எங்களுடைய பிறந்த நாள் சாப்பாடு என்ன. மாமி சாப்பிடு முன்னவே சாப்பாடை பார்த்துட்டே அப்படி சொல்றா, சொல்லி வேலை இல்லையா. சும்மா கொடுத்து அம்மாவுக்கு தெரியும் சமைச்சா எப்படி இருக்க மாட்டேன் சொல்லி ஏன்னா அது அம்மா அக்கா சேர்ந்து சமைச்சா சொல்ல தேவையில்லை. அப்ப சாப்பிடாது சரி, அப்ப நாங்க சாப்பிட்டு எப்படி இருக்கிறோம்டா பாப்போம் வேணே. ம் சரி சாப்பிடுங்க என்ன உழைப்போம் உழைப்பளவா இருக்குது சும்மா சாப்பிட தண்ணி குடிக்கிற நல்ல கொஞ்சம் ராக்கெட்டு போட்டுதா. ஜெரம் எவ்வளோ சாப்பிடணுமா வைக்கக்கூடாது சும்மா ஆசைக்கு கேட்கறது அப்ப சாமியே அப்படி இல்லையா? இல்ல நான் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் என்னன்னா அக்கா என்ன தெரியாது, அப்புறம் என்ன தெரியாது. கூட சாப்பிடலாம் வீடியோ கிடைச்ச பிடிச்ச வேலையன்னுட்டு தானும் இப்படி ரகசியமா சாப்பிடுறாவா. கொஞ்சம் பெரிய சாப்பிடுவோம் கொஞ்சம் ஆயிரம் சாப்பிடுவோம் என்ன? அதுக்கா பசிக்கு சாப்பிடலாம் வேலை. மாமா தண்ணி கேட்டா இல்லை இருக்கு தண்ணி இருக்கு குடிச்சுக்கலாம் மாமி சாப்பாடு எப்படி இருக்கு? இப்போ மணல் காட்டுக்கு பிறகு போனதுக்கு பிறகு அம்மா அப்பா வந்திருக்கீங்க ஏன்னா சண்டை நடக்குது கைக்கு வாங்கி சண்டை அது சண்டை நடக்கிறதான் கிடைக்கிறதான் வந்ததா மற்றதான் இப்போ கூட தூரத்தே வந்துருக்கிறேன் பின்ன வேலையெல்லாம் நிப்பாட்டி லீவ் எடுத்து என்ன அப்பண்டே லீவா ஆ அப்ப அதான் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பாடு தெரியுது அப்படி நல்ல டேஸ்டா இருக்கு அதானே ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சா சொல்ல அந்த மாதிரி இருக்கும் உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்கு அதோட கூடுதலாக நாங்கள் எல்லாம் அந்த பொரிச்சு தானே காய்ச்சிறது ஆ ஆ ஆனால் உண்மைதான் அதோட காரணம் நேற்று கடையில் வாங்கிட்டான் இன்றைக்கு பொறிக்க கூடாது குறைக்கணும் வந்துட்டான் உண்மைதானோ இன்றைக்கு உலகம் அப்படியா பிரச்சனைகளாக்காது கத்தரிக்காய் பற்றி தான் கரைச்சல் இல்ல 2 மணி நேரம் இருக்கும் அதெல்லாம் உண்டை பொரிச்சிருக்கு கத்தரிக்காய் பொரிக்கிறது கோழி வச்சு பொரிக்க ஆனால் பழமையாக பொரிச்சு காய்ச்சல பண்டைக்கு நாங்கள் பொறிக்கல நல்லதுதான் உண்மையில பொரிக்காம நல்லா இருக்கும் உண்மையாக நல்லா தான் கிடக்குது நான் சும்மா பள்ளியில் கிடைக்கணும்னு சாப்பிட்றோம் நல்லா இருக்கு சரி. எல்லாமே குட்டி எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பர் நீங்கள் சாப்பிடலையா நாங்கள் பிறகு சாப்பிடுவோம் சொன்னது நல்லா ஆசைல சாப்பிடுவாவா.
அம்மா சாப்பிடலையா? நான் வேண்டியதான். நான் அம்மாவோடதான் சாப்பிடுவேன் தெரியுமா? வந்து என்ன வந்து தாரணைக்கு வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் அவசரமா சாப்பிடுவோம். அவ்வளவுதான். அதான் உண்மை. அப்போ இப்படி கழிச்சு மிளைக்கிறது அவருக்கு பிடிக்காது. அவன் எப்படி அவன் அப்படிக்கு ஒரு முட்டை இல்லாம சாப்பிட மாட்டான். அவன் இஷ்டம் வச்சு இப்படி சொல்லி சொல்லி முட்டையில விருப்பம் இல்ல அவங்களுக்கு. முட்டை சாப்பிடாது. ஆனால் இப்போ முட்டை நாங்கள் வேண்டைக்குள்ளே ஆக்கள்கிட்ட எண்ணிக்கையை விட கொஞ்சம் கூட தான் சொன்னவா என்ன ஓ அப்படி இல்ல ரோசாயினி பர்த்டேக்கார பிள்ளைங்க கொஞ்சம் வேஸ்டா வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். வீடியோக்கா ஒன்று வச்சிருக்கேன். அப்புறம் ஓஃப் பண்ண அப்புறம் என்ன பண்ணிட்டு இப்போ சாப்பிட்டு ரோசானிக்கு கிரேப்ப வாட்டர் பறக்கணும் வேண்டி இருக்கு. ஓ என்ன யாரு நம்பியா நீங்க சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க பின்ன என்னது நானும் அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அதான் என்ன வளமையா சாப்பிடுறது தானே. அப்ப அது ரெண்டு வேலை இருக்கு. அது இன்னொரு கதை விடாம கூட அக்கா சாப்பாடு இல்லை மழை சாப்பிட மாட்டேன். ஐயா ஜோவேலுக்கு பசிக்குது ஒரு இடக்கு. அதுக்கும் கையில் தான் நடங்கன்னு ஆல்வசிட்டேன். அதை விட நாங்கள் இப்படி சாப்பிட்டு இருக்கோம். அதை பார்க்க தான் இருக்கு. பின்ன எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட இல்லாம இறமி வடிவா சாப்பிடுங்க. அப்பாட சத்தத்தை காணையில நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பசி போல ஆளுக்கு. ஆ வெயில் களைப்பு களைப்பு தானே. வாங்க சோடாவா அது எவ்வளவுதான் குடிச்சாலும் தண்ணி தான் படா இருக்கும். பாருங்க இந்த செவன் அப் தண்ணி என்ன ஒழுங்கா இதுல வச்சிருக்கிறோம். ஏன் இப்படி கிளாஸ்ல எல்லாம் ஊத்தி கொண்டு வெச்சி சோடா முதல்ல குடிக்க கூடாது. சரியான ஒரு எஃபெக்டான ஒரு சோடா. ஆனா இது நல்ல செவன் அப். எல்லாம் குடிக்க வேணுமா? இத குடி குடிங்க. வேணுமா பிள்ளைக்கு சோடா? இப்படி வச்சிருக்கேன். எவ்வளோதையும் சாப்பிட்டு குடிங்க. இவன் புறநாள் கொண்டாடுறதுல சாப்பிடாம இருக்கிறான். ஆளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ருசானி சாப்பிட இல்லை துப்புறாங்க அப்படியே சாப்பாடு சோறெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பாடை விட அம்மா நல்ல கூழ் தண்ணியா ரெண்டு சோடா குடிக்கணும். அதாங்க இருக்குது வாய்க்கு என்ன கூழ் தண்ணியும் குடிக்க கூடாது. நாங்க அப்படிதான் கூழ் தண்ணியும் கூட அதுல வெயில் ஜோவேல சாப்பாடு கொடுங்க. பசிக்குதா பசிக்குதான் நீங்க எல்லாம் சாப்பிட்டோன்னா பார்க்க வயிறு நிறைஞ்சு போச்சு. ஓ சாப்பாடு வேண்டாமா? கூழா குடிக்க நல்லா இருக்கு. என்ன ஆளுக்கும் சாப்பாடு எடுக்கல போல அப்படியே வச்சுக்கிறேன். அப்படித்தான் வெக்கப்படாம சாப்பிடுவோம் தானே. சாப்பாட்டுக்கு வெக்கப்படக்கூடாது.
வயதுக்கு ஒரு நாள் ரோஜ் செய்யணும். ம் மாமி சோறு போடட்டா? அம்மா கொஞ்சம் மடி சாப்பிடுங்க. ஏய், வெக்கப்படுறீங்களா? அப்பா சோறு போடட்டா? பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடுல அண்ணோட கேள்வி கொண்டு கேக்குறேன். இந்த ரைஸுக்கு என்னடா போட்டதாமா? அப்ப சமைச்சது நான் இல்ல தான். அப்ப அம்மா சொல்லுங்க என்னென்ன போட்டேன்னு. அம்மாவுக்கு தெரியல என்னன்னா நான் தானே வதக்கினது. கோழி சூப்பு போட்டு நாங்கள் கோழி சூப்பு எல்லாம் போட்டு தான் ஓ அதுதான் சேர்த்து குளிர் சேர்த்து வதக்கி போட்டு சோறுல போட்டு பிரெட்ல சோறு தனியே சாப்பிடலாம். ஓ வெறும் சோறாவே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சேர்த்ததா அந்த சிக்கன் சூப் தான் காரணம் அந்த டேஸ்ட் ஏலக்காயும் போட்டுக்கிறாரு. ஓ பாத்தீங்களா? ஏலக்காய் கருவாப்பட்டை அதுக்கெல்லாம் போட்டு சோறாவே போடுறதா. இலக்கா செமிக்கிற தன்மை இருக்குதானே அவளுக்காக இலக்கா செய்திருக்கணும். வாசமும் செமிக்கும். விஞ்ஞானமும் பேர உடுக்க போதாக்கள் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு உரத்தை சேர்க்க வேண்டியது. அதுதான் சுவையே எல்லாரும் சுவை வராதுங்களா? டேஸ்ட் இல்லாட்டி நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஆனா உண்மையாவே எங்கட சாப்பாடுல வந்து சேருவடங்கள் கூட எனக்கு கட்டாயம் உண்மைதான். எனக்கு ஒண்ணு மழைதான் போகுது. பசிக்கிறது நீங்க நல்ல லாட்பம் இல்லை ஓப்பேன் ஆனா சிலர் உண்மையிலே ஒரு காப்பு தான் பேருந்து போல தேர்தல் இதுல நிறைய பிடிக்குது. ஒருக்கா போடுங்க அம்மந்தி போடுங்க. சாப்பாடு போடணும் கோபம் தெரியும். அது இப்படி அதை எல்லாம் குடுக்குறாங்க அந்த மேல சாப்பாடு போடுறது இல்ல கூட கொட்டுறோமோ இல்லையோ அது சாப்பிடுறோமோ இல்லையோ அது கூட போட்டு பழகிட்டேன். காரணம் என்னன்னா சில பேர் ஒரு தடவை வேண்டிட்டு திரும்ப போட மாட்டேன் வேண்டாம் அப்படின்னா ஒரு தரம் போட இட்லி நிறைய போட்டுக்கிட்டா ரெண்டாம் தரம் விரும்புறார்கள் வேண்டலாம் இல்ல அகல் வேண்டாம் அப்படின்னு அதுக்காக நிறைய தான் சாப்பாடு பழமையாவே இந்த மாமியாக போடுறது. அந்த பழக்கம் சாப்பாடுங்கிறது வந்து யாருமே எப்பவுமே திருப்பி மனசோறு கேட்டது இல்லை. அவ்வளவுதான் ஒரு முதல் போடைக்கே போட்டுருவீங்க. அந்த பழக்கம் தாரணிக்கும் வந்துச்சு. தாரணிக்கும் அந்த பிரச்சனை. ஆனா என்ன சாப்பிடாம இல்லை பார்த்தோம்னு நினைக்கிறான். எப்ப வீடியோ முடிக்க போயிங்க அங்க ரெண்டு வடை என்ன நடக்குது? அண்ணன் கடை குடிக்க முடிச்சு பாக்குறாங்களுக்கு கொஞ்சமா சாப்பிடுறோம் சாப்பிட்டு எப்படா வீடியோ ஆஃப் பண்ணுவா அம்மா சாப்பிட்டு எழும்புறதுதான் நான் அப்படியே வச்சிருக்க சாப்பாடு சாப்பிட பாருங்க பாப்போம் சாப்பாடு அப்படியே அவன் சாப்பாடு தண்ணி குடிக்கிறாரு இவ்வளவு வியாதியை தேடி கொண்டு நிற்கிறான். ஒழுங்குனாலும் நெஞ்சிலாம் கொடை கிடக்குதா தண்ணி சத்து நீர் சக்தி தண்ணி சத்து ஒண்ணு கட்டாது. எது இல்லாட்டியும் தண்ணி சத்து இருக்கும். தண்ணி தானக்கா போய் நம்மள அங்க உடம்புடைய 70% நீர்ச்சத்து தானே முக்கியமான நீர்ச்சத்து இல்லாட்டி சாப்பாடுல சரியான வலுக்குறைவு தண்ணியும் குடிக்கிறேன் அதுதான் குணம் தெரியும் தானே உங்களுக்கு தண்ணி குடிக்கிறேன். அது இந்த பக்கத்துக்கு தண்ணி குடிக்காம இருக்கணுமா? இப்ப இந்த நாள் போனா ஓரளவு இன்னைக்கு ஒரு நாள் போனா பிறகு நாளைக்கு சாப்பிடுவா. இப்ப என்ன பிறந்த நாளைக்காக கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் அப்படி இருந்தவ எரி சாப்பிடுவா. நான் உடம்பி கை உடுப்ப ஆளே வாழே இல்லை. இன்னொரு விஷயம் காரணம் இன்னொரு விஷயம் பிறந்த குழந்தை ஒரு நாள் நித்திர கொள்ளாது. சரி அவ பாத்தீங்கன்னா எங்களுடைய மதிய சாப்பாடு
இல்ல சந்தோஷமா முடிஞ்சுதானே ஓ நல்லா சாப்பிடலாம் தானே நல்ல சாப்பாடு மேல மாமி ஆமாம் அப்ப நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அப்ப எனக்கு சந்தோஷம் தானே ஓ நல்லா சரி அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்